இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ஹாப்பியா இருக்கீங்களா? உங்களுக்காக தத்தெடுக்கிறதே நிறுத்திட்டு வந்துட்டேன். அதாவது ஜாப் வேணுங்கிறதுக்காக அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேன். இங்க பாரு, 3 things. 1, நீ சார்னு கூப்பிடுறத மறந்துட்ட. சாரி சார். செகண்ட் திங், சந்தோஷம்னால ஹாப்பினாலும் ஒண்ணுதான். ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து பேசணும்னா படிக்காத மக்குன்னு அதை கேட்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. யூஆர் மை PA. கொஞ்சம் டீசென்ட்டா பேசுறதுக்கு கத்துக்கோ. எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் வந்தா நேத்து உங்ககிட்ட நான் எதுக்கு திட்டு வாங்க போறேன்? சார். அண்ட் 3வது விஷயம், என் கேபின்குள்ள வரதுக்கு முன்னாடி டோரை நாக் பண்ணிட்டு, அதாவது நீ வரணும்னா கதவை நாக் பண்ணி பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும். போகும்போது கேட்டுட்டு தான் போகணுமா சார்? என்ன கிண்டல் பண்றியா? இல்ல சார், நிஜமாவே தெரியாம தான் கேக்குறேன். வரும்போது மட்டும் பெர்மிஷன் கேட்டா போதும். அண்ட் நான் இப்ப சொல்ல போறது என்னன்னா, 4வது கூட இருக்கா சார்? சாரி சார், நீங்க சொல்லுங்க சார். இப்படி கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்காம ஒரு கார்ப்பரேட்ல வேலை பார்க்குற மாதிரி PA மாதிரி ட்ரெஸ் அப் ஆகி வரணும்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி சொன்னேன். உன் ஃப்ரெண்ட் அந்த விஷயத்தை பத்தி சொல்லலையா? சொன்னா. என்ன பண்ண சொல்றீங்க? என்கிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இல்ல. உன்கிட்ட இந்த மாதிரி தான் ரிப்ளை வரும். முன்னாடியே தெரியும். அதனால நானே இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். என்னது? எனக்காக ஷாப்பிங் பண்ணீங்களா சார்? ஷாப்பிங் எல்லாம் பண்ண என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். Go get ready and come. ஹாய், ஷர்ட். என்னது இது? இந்த மாதிரி தான் போட்டுக்கணுமா? வேற வழியே இல்லையா? வேற வழியே இல்லை. இப்ப நம்ம ஒரு மீட்டிங்க்கு போகணும். உன்னை இப்படி ஒரு கோலத்துல கூட்டிட்டு போனா உன்னை என்னுடைய PA-வா பார்க்க மாட்டாங்க, என்னுடைய வீட்டு வேலைக்காரியா தான் பார்ப்பாங்க. Go.